மரத்துக்கு மேல் பதுங்க படுக்கை, போலீஸுக்கே தண்ணி காட்டிய சாமர்த்தியம், வீர விளையாட்டுகளில் விருமாண்டி, அதிமுகவின் விசுவாச பரம்பரை, மு.க. ஸ்டாலினை பதறவிட்ட டெரர் கொலை, சைலேந்திர பாபு IPS கொடுத்த வாய்ப்பு, அமைச்சர் தாமோ அன்பரசனால் வளர்ந்த பகை, ரவுடிகளின் பாதுகாவலன் யார் இந்த குரங்கு குமார்? விரிவாக அலசுகிறது கிரைம் ஸ்டோரி எ ஜர்னலிஸ்ட் தொடர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். சார் வணக்கம். கிரைம் ஸ்டோரியோட தொடர்ச்சியாக நம்ம அரசியல் பின்புலத்திலும் பேசிகிட்டு இருக்கோம், அடைமொழி தாதாக்களாகவும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுக்குள்ளேயும் வர்ற ஒரு நபர் தான் குரங்கு குமார். ஒரு அரசியல் பின்புலமும் இருக்குது, அதே நேரத்தில் சென்னையோடைய புறநகரில் கலக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான் குரங்கு குமார். ஸோ அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய பின்கதை என்ன, அவருடைய கதை எப்படி முடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். யார் சார் அந்த குரங்கு குமார்? செங்கல்பட்டு நகரமன்ற துணைத் தலைவராக இருந்தவர். அதிமுகவில் படுகொலை, முகம் சிதைச்சு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் குரங்கு குமாருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்த ரவுடிகள் நான் பார்த்த வரைக்கும் மிகப்பெரிய அளவு, குறிப்பாக சவுத்தில் இருந்த மொத்த தாதாக்கள்ன்ற அடையாளமே இல்லாமல் ரொம்ப வேட்டி கட்டிக்கிட்டு ரொம்ப எளிமையான முறையில் வந்து நின்றுட்டு கண்ணீர் அஞ்சலி சொல்லுவாங்க இல்லையா, அது நிஜமான கண்ணீர் அஞ்சலி அந்த ஊர்வலத்தில் நிகழ்வு. தலைவருக்கு எல்லாரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறது பார்த்துருப்போம். ஒரு ரவுடியோட மரணத்துக்கு எல்லா ரவுடியும் வந்ததுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். மும்பையிலேருந்து வந்தாங்க, மும்பையிலேருந்து வந்தாங்க, வட மாநிலங்கள்லேருந்து வந்தாங்க. குரங்கு குமார் அவருடைய நெட்வொர்க் எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்றத அதை சொல்லிச்சு. ரெண்டாவது, அவ்வளோ பேரும் அவ்வளோ தூரம் வரணும் அப்படின்ற அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் குரங்கு குமார் அப்படின்ற பெயருக்கான காரணமும் கூடவே சேர்ந்து கிடைக்குது. அதாவது சென்னை, மும்பை, அப்புறம் சவுத் சைடில் இருக்கக்கூடிய தாதாக்கள் யார் எந்த தவறு செஞ்சாலும், கொலை வழக்கு அது மாதிரி இருந்தாலும் போலீஸுடைய பார்வையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக, சமயங்களில் கோர்ட்டு நடவடிக்கைகளுக்கு பணம் பெறட்டுறதுக்காக அவங்க அணுகக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னா குமார் தான். ஹெல்ப் பண்ணுவார். ஆமாம், குமார் தான். அப்போ வெறும் குமார் தான். குமார் அணுகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பண உதவியும் கிடைச்சிரும், தங்கறதுக்கு பாதுகாப்பான இடமும் கிடைச்சிரும். அப்படி அவங்கள தங்க வைக்கும்பொழுது ஊர் பக்கத்தில் செங்கல்பட்டு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய மரங்கள்லாம் சூழ்ந்த பகுதி தான். இவர்கிட்ட போனால் போலீஸால கண்டுபிடிக்க முடியாது, மாதிரியான ஒரு இடத்துல தங்க வச்சிருவார். அது எந்த இடங்கிறது தான். ஆமாம், அது ஒரு முறை குமாரே போலீஸ் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வரும்போது தான் அந்த உண்மையை தெரிஞ்சு. ஆமாம், கூட இருக்கிறவங்களே எப்படியோ போலீஸு தெரியாதது ஒன்றும் நடக்காதில்ல, கண்டுபிடிச்சா அந்த ஊரில் எது எதுலாம் உயரமான மரம் இருக்கோ அந்த மரத்தோடைய உச்சியில் இந்த வைல்டு லைஃப்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி பலகை கட்டையில் வச்சு படுக்க, தற்காலிக படுக்க, கிட்டத்தட்ட ஒரு 50 மரத்து மேலே படுக்க இருந்தது. எப்படி அந்த மரத்து மேலே கொண்டு போய்ட்டு அவங்களெல்லாம் படுக்க வச்சு பாதுகாப்பாக யார் கண்ணிலையும் படாமல், அந்த மரத்தில் காட்டு வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை, அவங்கள பாதுகாப்பாக இருந்தால் போதும், போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது, மற்ற ரவுடிகள்கிட்டையும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு தேடி வந்தவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த மரத்தில் தங்க வைக்கிறது, இல்லைன்னா ரொம்ப பழடைஞ்ச பங்களா அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் தங்க வைக்கிறது, பாதுகாப்புக்கு ஆளை போடுறது. அவ்வளோ சீக்கிரமாக போலீஸால் கண்டுபிடிக்கும். ஆமாம், வனப்பகுதி அதிகம் செங்கல்பட்டில் உள்ள ஹில்ஸ் சைடில் கொண்டு போய்ட்டு எங்கன்னா தங்க வச்சுறது, இந்த மாதிரி வனம் சார்ந்து மரம் சார்ந்து பாதுகாப்பு கொடுத்ததுனால அவர் பேர் குரங்கு குமார்னு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அது மரத்தில் இருக்கனால போலீஸே கிண்டலாக என்னையா மரம் தாவிட்டு இருக்கிறான் குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்ல போய் இப்போ நிறைய பேருக்கு ரவுடிகள்லாம் பேர் அடைமொழியாக போலீஸ் தான் கொடுக்குது, அவங்க மக்கள் கொடுக்குறதில்ல. கோர்ட்டு கூட கண்டிச்சிருக்காங்க. ஃபேமிலி பேக்ரவுண்டு அப்படிங்கிறது, அப்பா பேர் மாசிலாமணி, செங்கல்பட்டில் திமுக பிரமுகர். அப்புறம் குடும்பம் அதிமுக எல்லாமே மாறுறாங்க. பொட்டிக்கடை சேகர்னு ஒரு அண்ணன், தாஸ்னு ஒரு அண்ணன், 2 பேரும் ரவுடி லிஸ்ட்லாம் சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து அடித்தடி அதெல்லாம் பண்ணுற வகையில் லோக்கல் போலீஸில் அவங்க மேலே கேஸ். அவங்களுடைய கடைசி தம்பியாக இருந்த குமார். இவரோட தம்பி தான் குமார். அவர் அண்ணனுக்கு 2 பேரும் இப்படி இருக்கும்போது அவரும் கொஞ்சம் ஆளு அதே மாதிரி வேகமான செயல்பாடு தான். அங்கே என்னென்னா செங்கல்பட்டில் எப்பவுமே தொடர்ச்சியாக வருஷத்துக்கு 2 முறை ஊர் திருவிழா நடக்கும்.
அந்த திருவிழாவில் வந்துட்டு தசரா திருவிழா மாதிரி தசரா மாதிரி தான் அப்படி கூட சொல்லலாம். அந்த திருவிழாவில் வந்துட்டு நெருப்பு பானம்னு சொல்லுவாங்க, வாயில் ஊதிட்டு சுற்றுறது, சிலம்பாட்டம், அது இது நிறைய நடக்கும். வீர விளையாட்டு மாதிரின்னு வச்சுங்களேன், நிறைய நடக்கும். அதில் வந்து பெரும்பான்மையாக வந்து குரங்கு குமார் தான் கலந்து ஜெயிக்கிறது. அதாவது ஊரில் இருக்க மொத்த பேருடைய பார்வையும் குமார் மேலே தான் படும். ஆள் நல்லா வாட்ட சட்டமாக நல்லா அழகாக இருக்கக்கூடிய ஆள். அதில் ஆட்டோமேட்டிக்காக குமார் பின்னாடி ஒரு 10 பேர் 20 பேர் பசங்க அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு சின்ன நண்பனுக்கான ஒரு உதவி பண்ண போய் ரவின்னு ஒருத்தனை அந்த மக்கான் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா செங்கல்பட்டில் மக்கான் சந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அங்கே தான் முதல் மர்டர் நடக்குது. நடந்த பிறகு குமார் அப்படின்ற பேர் ஸ்டேஷனில் என்ட்ரி ஆகுது, எம் குமார் அப்படின்னு. அப்போ வெறும் எம் குமார் தான். அதுக்கப்புறம் அதிமுகவில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தனால அடுத்து எதனா பண்ணி நம்ம வெளியே வந்ததும் அரசியலில் எதனா ஒன்று பண்ணிடணும், அரசியலில் இருந்தால் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப வேகமாக இறங்கி பண்ணும்போது தான் ஆதிகேசம்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் செங்கல்பட்டு, அவர் ஒரு சின்ன விஷயத்தில் முட்டல் மோதல் ஒரு பஞ்சாயத்தில், அவருடைய கொலையில் குமார் பேர் A1 சேர்க்குறாங்க. அந்த ஆதிகேசன் இறந்த பிறகு தான் குமாருங்கிற இமேஜ் வந்து செங்கல்பட்டு முழுக்க பெரிய அளவில் பரவுது. அப்போது குமார் பேரை சொல்லிட்டா யாருமே கிட்ட வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக உருவாகுது. இப்போ அதிமுகவில் வந்துட்டு கவுன்சிலர் எலெக்ஷனில் போட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு நகரமன்ற தலைவராக வந்துடுறாப்புல, சேர்மனாகவே ஆயிடுறாங்க, துணைத் தலைவர். இந்த காலகட்டத்திலே வந்து இன்னொரு சம்பவம் நடக்குது. குமாருடைய அக்கா பையன் பார்த்திபன் சொல்லிட்டு, அந்த பார்த்திபனும் அந்த திருக்கோச்சூர் ஏரியா சேர்ந்த ரவி பிரகாஷ் செங்கல்பட்டில் படிக்கிறாப்புல. அந்த படிக்கும்போது ஸ்கூல்லேயே வந்துட்டு ரவி பிரகாஷுக்கும் குரங்கு குமாருடைய அக்கா பையன் பார்த்திபனுக்கும் 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை. இவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ரவி பிரகாஷ் குரங்கு குமாருடைய சப்போர்ட்டர்கள்லாம் இந்த பார்த்திபன் நம்மளை வந்து ரொம்ப பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பாராப்புல, ஆளுகளை கூட்டு போய் அடிக்கிறது, கொள்வது, தன்னை தற்காத்துக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாப்புல ரவி பிரகாஷ். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் பார்த்திபன்கிட்ட இருக்கிற டீம் அதிகமாக இருக்குது. குரங்குமாருடைய அக்கா பையன்றனால ரவி பிரகாஷை ஓட விட்டுறாங்க அந்த டீம். இது ஒரு கட்டத்தில் வந்து பெரிய பகையாகவே இருந்துட்டு இருக்கும்போது பார்த்திபனை ரவி பிரகாஷ் கொலை பண்ணிடுறாப்புல. இப்போ வந்து குரங்குகுமார் பேர் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இந்த சம்பவம் நடக்குது. நடந்ததுமே ரவி பிரகாஷ் அச்சத்தில் போயிடுறாப்புல. செங்கல்பட்டு குரங்கு குமாருடைய எந்த இடத்துல இருக்காரோ நகரமன்ற துணைத் தலைவர், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காய் நகர்த்துறாரு. அப்படி காய் நகர்த்தும் போது தான் திமுகவுடைய மாவட்ட செயலர் தாமோ அன்பரசனுடைய தொடர்பு கிடைக்கிது. அவர் கட்சியில் வந்து வேகமாக செயல்படக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டு கட்சி உள்ள இணைக்கிறாரு. குரங்குகுமார் வந்து அவ்வளோ பெரிய அரசியல் அடையாளம் பெறுறதுக்கான காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் ஓய்வு பெற்ற போலீஸ் டிஜிபி சைலேந்திரபாபு. ஏன்னா அவர் தான் வந்து திருந்தி வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 2000, 2001 அந்த காலகட்டத்திலேயே, அதாவது முதல் கொலை பண்ணார்ல ரவின்னு ஒருத்தனை கொலை பண்ணுறான் இல்லையா குரங்குகுமார், அந்த காலகட்டத்திலேயே உள்ளே போயிட்டு வந்ததுமே அதிமுகவில் வந்து ஆதிகேசனை ஒன்றிய செயலரை பண்ணும்பொழுது இது வந்து பொலிட்டிக்கல் மர்டர் ஆகிடுது. பாதுகாப்பு இல்லை, அதே கட்சியில் தான் நம்மளும் இருக்கோம், நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தால் போலீஸ் எப்படியும் நம்மளை என்கவுண்டர் முறையிலையோ ஏதோ ஒரு முறையிலையோ முடிச்சிருவாங்க, இல்லை ஆதிகாசனுக்கு வேண்டிய ஆளுங்க எதனா பண்ணிவிடுவாங்க. அப்போ பாதுகாப்பு வேணும். அப்போ தான் சைலேந்திரபாபு நேரில் பார்த்து, ஐயா திருந்தி வாழறேன், எந்த பிரச்சனையும் போக மாட்டேன் அப்படி. அதுக்கடையில் வந்து அவருக்கு ஒரு காதல் திருமணமும் நடக்குது. லதான் ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு 3 பசங்க, 4 பசங்க, 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அவர் அந்த ரவுடிசமே நம்ம குடும்பத்துக்கு என்னோட முடிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு இதில் அந்த 4 பேருமே வந்து செங்கல்பட்டை விட்டு வெளி மாவட்டத்துக்கு அனுப்பி தான் படிக்க வச்சு அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய பள்ளியில் தான் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல தான் சேர்த்து குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு யாருக்குமே வந்து அப்பா இந்த மாதிரி தெரியக்கூடாது சொல்லிட்டு அப்போ அனுப்பிட்டாப்புல. அந்த காலகட்டத்தில் தான் வந்து மகளுடைய திருமணமும் செங்கல்பட்டில் தான் நடந்தது. படித்து முடிச்சுட்டு பெரிய படிப்பு முடிச்சுட்டு வந்தது, திருமணமும் செங்கல்பட்டு நடந்தது. செங்கல்பட்டில் வந்து அந்த மாதிரி திருமணம் நடந்திருக்குமா, அந்த அளவுக்கு கோலாகலமாக நடந்தது. செங்கல்பட்டு நகரமே ஜொலி பூ போச்சு. அந்த அளவுலாம் பண்ணிவிட்டு முழுமையாக நம்ம வந்து ரவுடிசம் இல்லை, நம்ம வந்து அரசியல்வாதி தான்
அப்படின்ற கட்டத்துக்கு வர்ற காலகட்டத்தில் தான் ரவி பிரகாஷ் வந்து ஏற்கனவே பகை இருந்ததுனால ரவி பிரகாஷ் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணியே உன்னை நீ காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லும்போது தான் பதறிறாப்புல. பழையபடி நம்ம ரவுடியாக இருந்தாலும் ஏதாவது பண்ணலாம், கான்டாக்ட்லாம் குறைஞ்சி போயிடுச்சு, கத்தி எடுக்கிறது இல்லை, பாதுகாப்பு கூட யாரும் இல்லை, நம்ம அரசியல் அடையாளத்தோடு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு நடுங்கி போயிட்டுருக்கும்போது தான் அந்த இதான் சொல்லுவோம் விட்ட குரத்தட்ட வரணும் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய கார் டிரைவர் இன்பராஜி ஒரு பிரச்சனை, அது குடும்ப பிரச்சனையாக பக்கத்தில் பிரச்சனையோ, ஆனால் நீங்கள் தான் வந்து பேசி முடிக்கணும்னு தான் பஞ்சாயத்துக்கு போகிறேன், ஏன்னா நானே ஒதுங்கி இருக்கிறேன்டா, எனக்காக வாங்கினேன், கார் டிரைவர் ஆச்சா, அதனால் போகிறாப்புல. இது கிளம்புறத வந்து கரெக்டாக ரவி பிரகாஷ் எப்போ வந்து கொலை வெறியோடு இருக்கிறவங்க வந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்கள்ல, ரெடியாக இருந்துட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுன்னா கூட போன ஆறுமுகம்னு சொல்லி ஒரு அப்பாவி, அவனை சேர்த்து படுகொலை. மொத்தம் எத்தனை பேர் போயிட்டு இல்லை குரங்கு குமார் எப்படியும் தப்பிச்சிருவாப்புலன்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையோட 50க்கும் மேற்பட்டவர் தான் போயிட்டு அந்த டீமில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க எதிர்பார்த்தது நடந்துடுச்சு, குரங்கு குமாரில் தப்பிக்க முடியல, அதை வெட்டி குண்டெல்லாம் அடித்து கொடூரமான முறையில் இது பண்ணுறாங்க. சாதாரணமான வெட்டுக்கு ஆறுமுகம் கூட பண்ண ஒருத்தர் இறந்துட்டார். ஏன்னா அவருக்கு இந்த ரவுடி விஷயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர் இறந்துடுறாரு. குரங்குமாரை கொலை பண்ணி முடித்த பிறகு அந்த முகத்தை வந்து கொடூரமாக சிதைக்கணும்னு சொல்லிட்டு முகத்தை உருத்தெரியாத அளவுக்கு சிதைச்சி போட்டுட்டு அங்கேருந்து அந்த டீம் கிளம்பி போயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு தொடர் பழிவாங்களுக்கான ஒரு விதை அன்றைக்கி தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அன்னிலேருந்து தொடர்ந்து ஒன்றுன்னா இப்போ 2023 வரைக்கும் அந்த பழி வாங்குகிற சம்பவங்கள் போய்ட்டுருக்குது. நம்ம ஆரம்பித்தது 2007, 2023 வரைக்கும், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் நடந்துட்டு தான் இருந்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? ரவி பிரகாஷ் என்னன்னாரு? இல்லை ரவி பிரகாஷும் உயிரோட இல்லைன்னு வச்சுக்கலாம். குரங்குமார் கொலை செய்த 5ஆம் ஆண்டு அவருக்கு முடிவு நேரி வந்துடுச்சு 2012 அப்படின்னா. ஆமாம், 2007 குரங்குமார், 2012 ரவி பிரகாஷ். ரவி பிரகாஷ் வந்துட்டு திமுக வந்தார், தாமோ அன்பரசன் அரவணைச்சார், லோக்கலில் வந்து நிறைய கூட்டங்கள் போட்டார், இளைஞரணி சார்பாக நல்லா இறங்கி வேலை பார்த்தார். திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கன்ற ஒரு மகிழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்தது. அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம், 103வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டில் ஏற்பாடு. அப்போ இந்த கூட்டத்தை வந்து நடத்துகிற பொறுப்பை வந்து ரவி பிரகாஷ்ட ஒப்படைக்கிறார். அவர் ரவி பிரகாஷ் வந்து குரங்கு குமாருடைய மகள் திருமணம் எப்படி செங்கல்பட்டில் களை கட்டுச்சோ அதை விட அதிக அளவில் 2 மடங்கு களை கட்டணுன்ற முடிவு பண்ணி 4வது திசைன்னு சொல்லுவாங்கள்ல, 4வது திசையிலே வந்து வாழை மரம் கட்டி லைட்டு வச்சு அந்த அளவுக்கு மின் விளக்குகள் மாதிரி அலங்கரித்து ஊரே திருவிழா கோலம் மாதிரி அந்த கூட்டம். அப்போது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்போ வந்து கலந்துக்கிட்டார் அந்த கூட்டத்தில், முக ஸ்டாலின். ஆமாம் கலந்துக்கிட்டார். சாயந்தரம் 7 மணி தான் கூட்டம் ஆரம்பிச்சிது. ரவி பிரகாஷுடைய இரங்கல் குறிப்பை தான் செய்தியில் அந்த மேடையில் வாசிச்சு. என்ன நடந்ததுன்னா, பாராட்டி பேச வேண்டியவரை. ஆமாம், என்ன நடந்ததுன்னா மதியம் போல் உள்ளூரில் இருக்க ஒரு நண்பரை பார்க்குறதுக்காக கிளம்பி வராப்புல. அங்கே கூட்டத்தில் இருக்கிற மற்ற ஆட்கள்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பாதுகாப்போடு தான் காரில் போகிறாப்புல. போயிட்டு விஷயத்தை முடிச்சுட்டு கிளம்பும்போது எப்படி வந்து குரங்கு குமாரை உரு தெரியாமல் முகத்தை சிதைச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி அதே அளவு ஆட்கள் ரவி பிரகாஷ் கதையை முடிச்சிட்டாங்க. தாமோ அன்பரசன் அப்புறம் அந்த மாவட்ட திமுக நிர்வாகிகள் எல்லாருக்கும் வந்து தகவல் தெரிஞ்சு கூட்டம் ஏற்பாடு பண்ண கூட நிறுத்த முடியாது. கூட்டம் நடக்குது, எல்லோரும் ரொம்ப சோகத்தோடு இருந்தாங்க. ஈவினிங் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அவங்க வந்து எல்லாருமே கண்ணீரஞ்சலி இரங்கல் செய்தி குறிப்பு. ஆமாம், ரவி பிரகாஷ் கொலை பண்ண கேஸில் வந்து பாலாஜி ஒரு முக்கியமான கேரக்டராக. பாலாஜி வந்து குரங்கு குமாருடைய தீவிரமான விசுவாசி. அந்த பாலாஜியை அதே மாதிரி கொடூரமான முறையில் ரவி பிரகாஷ் தலையை வந்து தனியாக அறுத்து எடுத்துட்டு தலையை வந்து செதைச்சி ஒரு பாலிதீன் கவரில் கறியை வந்து கொந்தி இருந்தால் எப்படி கொண்டு போவாங்க அந்த மாதிரி கட்டி காட்டாங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போயிட்டு போட்டு வந்தாங்க. அது போலீஸ் விசாரணையில் கேட்கும்போது காட்டாங்குளத்தூரில் தான் வந்து பாலாஜி ரொம்ப பேர் தெரியும், அவனுக்கு எந்த இடத்துல ஆளுங்க தெரியுமோ அந்த இடத்துல அவன் முகமே தெரியக்கூடா சொல்லிட்டு தான் அங்கே போட்டோம் அப்படின்னு வாக்குமூலம். அதாவது ரவி பிரகாஷ் கொலையில் வந்து உங்களுக்கு பாலாஜின்னு ஒரு கொலை சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து 2022 ஒரு கொலை நடந்தது. அப்பு என்கிற கார்த்திக், மகேஷ்
ரெண்டுமே வந்து இதே மாதிரி தான். இவங்க ரெண்டுமே குரங்கு குமாரோடைய ஆட்கள் தான் அப்படின்னு ரவி பிரகாஷ் டீம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் குழந்தைது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி வந்து ரவி பிரகாஷ் 2012 ஓகேங்களா. இது வந்து 2022 கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு அதே ஜனவரி 6ஆம் தேதி பண்ணுறாங்க. அதாவது அந்த நினைவு நாள் வர்ற அன்னைக்கு இவங்க 2 பேரும் உயிரிடக்கூடாது. அதாவது இது என்னென்னா அந்த நீர் பூத்த நெருப்புன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னமும் கூட தொடர்ந்து செங்கல்பட்டில் வந்துட்டு யார் யாருக்காக பண்ணுவோம், எதுக்காக நடக்கும் அப்படின்றத போலீஸாலோட தீர்மானிக்க முடியாத அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எல்லாமே அமைதியாக இருக்கானுங்க, யாரும் கத்தி எடுக்கலை, திருந்தி வாழறன்னு எழுதி கொடுக்குறானுங்க, போலீஸும் கண்காணிச்சிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருது, விபத்து மாதிரியும். உங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்களுக்கு செங்கல்பட்டுல வந்து நகரமன்ற தலைவர், அப்புறம் கவுன்சிலரு, ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி. சமீபத்திலோட ஒருத்தர் தொழிலதிபர், கவுன்சிலர், ஒரு கல்வி நிறுவனத்துடைய தலைவர், அவர் அங்கே அப்படி தான் கொலை பண்ணாங்க. குமரன் சொல்லிட்டு, பிபிஜி குமரன் சொல்லிட்டு நிறைய கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்னையை விட செங்கல்பட்டுல வந்து செங்கல்பட்டு எப்பவுமே வந்து ஜாஸ்தி தான், கிரைம் அதிகம். அதாவது கிரைம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கிரைம்னா அரசியல், ரியல் எஸ்டேட் பிரச்சனையே உங்களுக்கு அதான், ஸ்கிராப் பிஸ்னஸ். செங்கல்பட்டு நகரத்துக்கு வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், எப்பவுமே வந்து 24 மணி நேரம் விழிப்பு நிலையிலே இருந்தால் கூட ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். இது வந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு எப்போ கிடைக்குன்னு தெரியாமல் தான் அந்த மக்கள் இன்னமும் தவிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கேரக்டர் தான். ஆமாம், அதில் ஒரு கேரக்டர் குரங்கு குமார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.